ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜிஆர்எஃபில் வந்து இந்தியாவுடைய அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு. இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலில் டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச எல்லையில் இல்லாத இந்திய மாநிலம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹரியானா. சரிங்களா? ஹரியானா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உள்ளதாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டரில் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். பரப்பளவில் 5வது பெரிய நாடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட்டா தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் வந்து மக்கள் தொகையில் இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பிளேஸில் வந்து சீனா இருக்குது. இதில் இருக்க கொஷின் படி பழைய டேட்டா படி பார்த்தா 1, 3 தான் வந்து சரிங்களா? இப்போ கரண்டில் ஆனால் மக்கள் தொகையில் இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரப்பளவுலலாம் 5வது வராது. 7வது. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். மலை அதோட உயரம் கொடுத்துருக்காங்க, அது பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிவாலிக் குன்று பார்த்தீங்கன்னா 6100 மீட்ரு சராசரியாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா அல்லது ஹிமாத்ரி. இது பார்த்தீங்கன்னா 4578 மீட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு உயர்நிலங்கள் பர்வாச்சல். இது பார்த்திங்கன்னா 2157 மீட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா நீலமலை பார்த்திங்கன்னா 1220 மீட்டருக்கு குறைவாக. அடுத்து பாருங்கள். இம்மலை பற்றி குறிப்பிடும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்கள். பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும். இது பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பெறுகின்றது. இது வந்து தவறு. அடுத்து பாருங்கள். புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன. இது வந்து சரி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசமானது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிழக்கு குஜராத். அரசூர் மலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கிழக்கு குஜராத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். பின் வருவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மத்திய பெருமுந்தம். அடுத்து பாருங்கள். பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆரவல்லி. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிஆர்எஃபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே வந்து நான் தனியாக வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்து பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2695 மீட்டரு. அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் பாஸ் பண்ணி அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். இமயமலையுடன் தொடர்புடையது வந்து இது சரியாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரோகரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் ஸ்ட்ரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2 மட்டும்தான் சரி. தொடர்ச்சியான மலைத்தொடர் வராது, விட்டு விட்டு தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக பெரிய சமவெளி தொடர்பான
சரியான கூற்று கருத்தில் கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா பார்த்திங்கன்னா 4.42% கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா தப்பு. இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து உலகின் 5வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஷின்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரியாக இருக்குது, 1 வந்து தவறு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராஜஸ்தான் சமவெளி. ஸோ இதுக்கு வந்து ராஜஸ்தான் சமவெளியில் என்னென்ன ஏரியெலாம் இருக்கும்? சாம்பார் ஏரி, உப்பு ஏரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்கர் ஏரி. இந்த 3 ஏரியுமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சமவெளியில் இருக்கும். அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கணவாய் இருக்குது, அது மாநிலம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. டெப்சா கணவாய் பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. லிகாபனி கணவாய் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். நாதுலா கணவாய் பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்குது. மூலிங்லா கணவாய் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்க்ரீக் டேஷ் மற்றும் டேஷ் இடையிலான எல்லையாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்க்ரீக் வந்து ஸோ எந்த இரு பகுதிகளுக்கு எல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத், பாகிஸ்தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்சுபாய். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ எப்படி அப்படின்னு எந்தெந்த பகுதிகளாக வந்து பிரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமாலய பகுதி, அது வந்து சரி. அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து கங்கை சமவெளி, அது வந்து சரி. ஸோ தீபகற்ப பகுதிகள்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லியிருக்காங்க, சாரி. ஸோ தீபகற்ப பகுதிகள் வந்து சரி. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தவறு. ஸோ 1, 2, 3 வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்வு செய்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இமயமலையை பற்றி பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஒன்லைனர் மாதிரி பெருசாக கேட்கல, அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இமாத்திரி தொடரானது நந்தாதேவி, கமேட் மற்றும் த்ரிஷூல் போன்ற பல பனி மூடிய சிகரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரி. இமாத்திரி தொடரானது பனியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சரிதான், ரெண்டுமே சரியாக இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பனியின் உறைவிடம் வந்து எதை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஸோ இமாத்திரி தொடரை வந்து பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். மலைக்கணவாயும் மாநிலம் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பூம்லா கணவாய் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. காட்டுங்லா பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர். நாத்துலா பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்குது. சிப்கிலா பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். மைஎஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5000. அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய திபெத் எல்லைக்காவல் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அக்டோபர் 24, 1962. ஸோ இந்திய திபெத் எல்லைக்காவல் வந்து 1962 அக்டோபர் 24 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துங்க. ஸோ சாம்பார் ஏரி, ஸோ எந்தெந்த ஏரி எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. சாம்பார் ஏரி வந்து ராஜஸ்தான், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த புலிக்காட்டு ஏரி வந்து நமக்கு தெரியும், நமக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதியில் இருக்கிறது. சிலிக்கா ஏரி வந்து ஒடிஷா, வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் நீல எல்லையின் நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நில எல்லையின் நீளம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 15,200 கிலோமீட்டர். ஸோ கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலவரப்பு டேஷ்னு அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மால்நாடு. அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேற்கு பகுதி. ஸோ அடுத்து பாருங்கள்,
5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கஞ்சன்கங்கா. ஸோ இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கஞ்சன்கங்காவும் வரும். சரிங்களா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்னொன்று தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவிலே உயரமான சிகரம் K2 ஆகும். அது வந்து சரியாக தான் இருக்குது, காட்பின் ஆஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறப்புஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறு. ஸோ அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து தவறு. இந்தியாவிலே மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி ஆகும். ஸோ இது வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல். ஸோ இளைய பெருங்கடல்னு சொல்கிறது வந்து தென் பெருங்கடலாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திரிபுரா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மியான்மர். ஸோ இந்தியா வந்து 2வது நீளமான எல்லையை வந்து எந்த நாட்டுடன் பகிர்ந்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மியான்மர். ஃபஸ்ட்டு வந்து வங்காளதேசம். ஸோ அடுத்து பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏலக்காய் மலை வந்து சோழமன்ற கடற்கரைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கைமூர் மலை கொங்கண கடற்கரைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. மகோதியா மலை வந்து மத்திய இந்தியா, அது சரி. மகிர் மலை வந்து வடகிழக்கு இந்தியா, அதுவும் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஷ் டே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த டிகிரி பார்த்துக்கோங்க, ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. 8 டிகிரி 4 மினிட் வடக்கு அட்சரேகை முதல் 37 டிகிரி 6 மினிட் வடக்கு அட்சரேகை வரையிலும். ஸோ 68 7 மினிட்ஸ் கிழக்கு தெற்கை முதல் 97 டிகிரி 25. இங்கே டிகிரி வரணும், அங்கே கொஷினில் கொடுக்கல. டிகிரி 68 டிகிரி ஒன்று வரும். ஸோ 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தெற்கரேகை வரை பரவியுள்ளன. அடுத்து பாருங்கள், சவாலிக் மலை எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெளிப்புற இமயமலை. அடுத்து பாருங்கள், இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவோட டைம் எந்த தீர்க்க ரேகை வச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், தார் பாலைவனம் பற்றிய பின்னொரு கூட்டில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத்தில் பரவியுள்ளது. ஸோ அது வந்து சரிதான். தார் பாலைவனம் ஆரோலி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரி. இது உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சில பார்த்தீங்கன்னா 9வது மிகப்பெரிய பாலைவனம், உலகின் 9வது மிகப்பெரிய பாலைவனம் தான் அது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தெற்கு கோரோ மலைகள். அடுத்து பாருங்கள், உதய்பூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜாக்கா மலைகள். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம், இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து சரிதான். இப்போ வந்து நம்ம பார்த்தோம், அதே தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருப்பாருங்க. பஞ்சாப், ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடமேற்கே அமைந்துள்ளது. ஸோ இது வந்து சரி. கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவி உள்ளது. அது வந்து தவறு. ஸோ பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகலாவே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. எங்கே வரும்னா அஸ்ஸாம் வரும்.
ஸோ இதில் வந்து சரியாக இருக்கிறது 1, 2 மட்டும்தான். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கணவாய் அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. காராகிராம் கணவாய் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஷோகிலா கணவாய் பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசம், புபடிலா கணவாய் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம், நாதலா கணவாய் பார்த்திங்கன்னா சிக்கிம். அடுத்து பாருங்கள், இமயமலையின் காங்கரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இமாச்சல். ஸோ அடுத்து பாருங்கள், மால்வா பீடபூமி பார்த்திங்கன்னா சம்பல், சோட்டநாக்பூர் பீடபூமி பார்த்திங்கன்னா தாமோதர், மேகாலயா பீடபூமி பார்த்திங்கன்னா யமுனா, மகாராஷ்டிரா பீடபூமி பார்த்திங்கன்னா சாம்பல். மகாராஷ்டிரா பீடபூமி வந்து தாப்தி. ஸோ அடுத்து பாருங்கள், இமயமலையில் இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 இணைகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த இமயமலை தான் 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்களே, நம்ம 10th ஜியாகிரஃபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம், பெரிய பாலைவனம், சிறிய பாலைவனம். காரணம் வந்து இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்புக்கல் மூடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கூற்று காரணம், ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்கள், பின்வரும் மலைகளை அவைகளின் மலைத்தொடர்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கஞ்சன் கங்கா பார்த்திங்கன்னா காரோகிரம், பட்காய் பார்த்திங்கன்னா காரோ காசி, விந்தியம் பார்த்திங்கன்னா ஆரவல்லி, மகாபலேஸ்வர் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்து பாருங்கள், டேஷ் பரப்பளவில் 2வது பெரிய இந்திய மாநிலம் ஆகும். ஸோ மிகப்பெரிய 2வது பெரிய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். பரப்பளவில் 2வது பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சமவெளி மற்றும் குன்று பகுதிகள். அடுத்து பாருங்கள், ஸோ பாலைவனம் நாடுகள் அது கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. கலஹாரி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. தார் பார்த்திங்கன்னா இந்தியா, அரிசேனா பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பெரிய விக்டோரியா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பாருங்கள், உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன் கங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. ஸோ இது வந்து தவறு. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் அழைக்கப்படுகிறது. இது சரிதான். இது வந்து இதெல்லாம் 10th புக்லேயே இருக்குது. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. ஸோ இதுவும் வந்து சரிதான். இதை பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபி வந்து ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்கும். இமயமலையில் லாகில் மற்றும் ஸ்பிட் எங்கே அமைந்துள்ளது. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இமாச்சல் இமயமலை. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியா, சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பானா தோக்லாம் மின் நிலத்தோற்றம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீடபூமி. ஸோ அடுத்து பாருங்கள், புபடிலி கணவாய் அமைந்துள்ள மாநிலம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கேட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இந்திய ஆறுகள்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.